இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்டா லாஸ்ட் T20 மேட்ச் இந்தியா விளையாண்டு இருக்கு. அதுல இந்தியா ஜெயிக்கிறதுக்கு கடைசி 3 பால்ல 7 ரன் தேவைப்படுது. அந்த டைம்ல விராட் கோலி, ஷிகர் தவான் 2 பேருமே தனித்தனியா 94 ரன் ஸ்கோர் பண்ணிட்டு களத்துல விளையாண்டு இருக்காங்க. ஸ்ட்ரைக்கிங் சைடு தவானும் நான் ஸ்ட்ரைக்கிங் சைடு கோலி நின்று இருக்காங்க. ஆனா 2 பேத்துக்குமே எப்படியாவது செஞ்சுரி போடணுங்கிற ஆசை இருக்கு. செஞ்சுரி போறதுக்கு தவானுக்கு 6 ரன்னும் கோலிக்கு 6 ரன்னும் தேவைப்படுது. ஆனா மொத்தமே 7 ரன் எடுத்துட்டா அந்த மேட்சை முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாத மொத்தமா 3 பால் தான் மீதியும் இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல தவான் ஒரு சூப்பர் பிளான் பண்றாரு. அதனால 2 பேருமே செஞ்சுரி போடுறாங்க. அந்த மேட்சையும் இந்தியா ஜெயிச்சிருது. 2 பேருமே செஞ்சுரி போறதுக்கு தவான் என்ன செஞ்சிருப்பாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. மீதி இருக்கிறது கடைசி 3 பால் தான். அதுல முத பால்ல தவான் ஒரு 6 அடிச்சு செஞ்சுரி போட்டுருவாரு. இரண்டாவது பால்ல ஒரு சிங்கிள் தட்டி ரன்னோட ட்ரை பண்ணுவாரு. ஆனா வாலண்டியரா அவரு ரன் அவுட் ஆயிடுவாரு. இதனால அடுத்த பிளேயர் நான் ஸ்ட்ரைக்கர் சைடு இறங்கிடுவாங்க. இப்போ ஸ்ட்ரைக்கர் சைடு இருக்கிற கோலி மேட்சோட லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு செஞ்சுரி போட்டுருவாரு. அதே சமயத்துல இந்தியாவை ஜெயிக்கும் வச்சிருவாரு. இதே ஆன்சர் நீங்களும் கெஸ் பண்ணிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடிலையும் பார்க்கலாம். உத்தம சோழபுரங்கிற ஒரு சின்ன கிராமம் அது. அந்த கிராமத்துல இருந்த மக்கள் எல்லாத்துக்குமே மூட நம்பிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால இருட்டான பேய் வரும்னு நினைச்சுக்கிட்டு இரவு 10 மணிக்கு மேல யாருமே வெளியில வர மாட்டாங்க. அதே ஊரை சேர்ந்த ராமசாமிங்கிற ஒரு ஆளு இதை தனக்கான வாய்ப்பா எடுத்துக்கிட்டு இரவு நேரத்துல வீட்டுக்கு வெளியில கட்டியிருக்க ஆடு மாடுகளையும் வீட்டுக்கு வெளியில மக்கள் நிப்பாட்டி இருக்க வாகனங்களையும் திருடிட்டு வந்தான். இது ரொம்ப நாள் தொடர்ந்துட்டு வந்தாலும் மக்களால யாரு திருடங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு நாள் அந்த ஊர் வழியா சாமியார் வேஷம் போட்ட ஒரு போலி மந்திரவாதி வராரு. அவரை உண்மையான மந்திரவாதி நினைச்ச மக்கள் அவர்கிட்ட இந்த திருட்டு பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணி தர சொல்லி கேக்குறாங்க. முடியாதுன்னு சொன்னா தன்னுடைய வேஷம் கலைஞர்னு நினைச்ச மந்திரவாதி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அந்த விஷயத்த இன்னைக்கு சாயங்காலம் தண்டோரா போட்டு சொல்லுங்க, கண்டிப்பா நாளைக்கு காலையில அந்த திருடன் கையும் களவும் மாட்டிக்குவான் அப்படின்னு சொல்றாரு. அதே போல அந்த போலி மந்திரவாதி சொன்ன விஷயத்தையும் அந்த ஊர் மக்கள் தண்டோரா போட்டு சாயங்காலமா சொல்றாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே மறுநாள் காலையில கையில பச்சை சாயத்தோட ராமசாமி கையும் களவும் மாட்டிக்கிட்டாரு. அந்த திருடனை பிடிக்க அந்த போலி மந்திரவாதி என்ன யோசனை சொல்லி இருப்பாருன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி வந்திருக்காரு. அவர் போட்ட மந்திரத்தால அடுத்த நாள் காலையில நல்லவன் கையெல்லாம் பச்சையா இருக்கும், திருடன் கையெல்லாம் சகப்பா இருக்கும்னு தண்டோரா போடுறாங்க. இதை கேட்ட ராமசாமி எங்க தன்னோட கை சகப்பா மாறிடுமோங்கிற பயத்துல பச்சை பெயிண்ட தன்னோட கையில பூசிக்கிறாரு. சோ மறுநாள் காலையில எல்லாரோட கையும் பார்க்கும்போது ராமசாமி தான் திருடங்கிறத ஊர் மக்கள் கண்டுபிடிச்சிடறாங்க. இதே ஆன்சரை நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்ப வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடிலையும் பார்க்கலாம். அஸ்வினுடைய லவரான சிவாங்கி ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வராங்க. அவங்க 2 பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அஸ்வின் எந்திரிச்சு போயிடுறாரு. அஸ்வின் அவருடைய போனை யாருக்குமே தர மாட்டாரு. 10வது ஒரு 2 டிஜிட் பாஸ்வேர்டும் போட்டு வச்சிருப்பாரு. அந்த பாஸ்வேர்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது ஒரு முறை தப்பா கொடுத்தாலே அந்த போன் லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் இமெயிலுக்கு போய் தான் ரெக்கவரி பண்ணி ஆகணும். சோ அது லாக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அஸ்வின் கோவப்படுவாரு. அதனால அவருக்கு தெரியாம எப்படியாவது அதை ஓபன் பண்ணணும்னு சிவாங்கி நினைக்கிறாங்க. அடுத்ததா அவங்க பாஸ்வேர்டு ஹின்ஸ் கொடுக்கும்போது ஒரு 4 ஹின்ஸ் டிஸ்பிளே ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹின்ஸ்ல 6-8 இருக்கு. இந்த 2 டிஜிட்ல ஒரு டிஜிட் சரியான டிஜிட், ஆனா அது தப்பா பிளேஸ் ஆயிருக்கு. செகண்ட் ஹின்ஸ்ல 30 இருக்கு. இதுலயும் 2 டிஜிட்ல ஒரு டிஜிட் ரைட்டான டிஜிட், ஆனா அது தப்பா பிளேஸ் ஆயிருக்கு. தேர்ட் ஹின்ட்ல 04 இருக்கு. இதுல ஒரு டிஜிட் சரியான டிஜிட், அது சரியான இடத்துல தான் இருக்கு. ஃபோர்த் ஹின்ஸ்ல 74 இருக்கு. இந்த 2 டிஜிட்மே பாஸ்வேர்ட்ல வராது. சோ இந்த 4 ஹின்ஸையும் வச்சு அந்த 2 டிஜிட் பாஸ்வேர்டை உங்களால கிராக் பண்ண முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம 4th ஹின்ஸ் எடுத்துக்கலாம். 74னு 2 நம்பர் இருக்கு. இது ரெண்டுமே பாஸ்வேர்ட்ல வராதுன்னு போட்டுருக்கு. அடுத்ததா 3rd ஹின்ஸ் எடுக்கும்போது 04 இருக்கு. இதுல 1 மட்டும் தான் கரெக்டான டிஜிட் சரியா பிளேஸ் ஆயிருக்கு. சோ 4th ஹின்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்பர் 4ங்கிற இந்த வேல்யூ பாஸ்வேர்ட்ல இருக்காது. சோ அந்த பாஸ்வேர்ட் 0ல தான் ஆரம்பிக்குங்கிறது நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஹின்ஸ்க்கு வரலாம். இங்க ஒரு சரியான டிஜிட் தப்பான இடத்துல இருக்குன்னு போட்டுருக்கு. நமக்கு ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த பாஸ்வேர்ட் 0ல தான் ஆரம்பிக்குன்னு. சோ தப்பான இடத்துல 6 தான் இருக்கு. அதை சரியான இடத்துல யூஸ் பண்ணும்போது 06ங்கிற பாஸ்வேர்டு வரும். இதை யூஸ் பண்ணி சிவாங்கி அஸ்வினுடைய போனை அன்லாக் பண்ணிடுறாங்க.
சரி, தன்னுடைய பேரை அவர் லவர் என்னன்னு சேவ் பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது செகண்ட் லவ்னு சேவ் பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. இதை பார்த்ததும் சிவாங்கி செம்ம காண்டாயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அஸ்வின் தண்ணி கொண்டு வராரு. பயங்கர கோவத்துல இருந்த சிவாங்கி, நான் உன்னுடைய செகண்ட் லவ்னா உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் யாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு அஸ்வின், என் அப்பாவுக்கு ஒரே ஒரு தாய்மாமா தான் இருக்காரு, அந்த தாய்மாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க, அந்த பொண்ணு தான் எங்க தாத்தா மருமகள் ஆகிட்டாருன்னு சொல்றாரு. அதுக்கு சிவாங்கி, இந்த கதையில எனக்கு வேணாம், உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் யாருன்னு மட்டும் சொல்லுன்னு கோவமா கேக்குறாங்க. அதுக்கு அஸ்வின், சரி நான் விஷயத்துக்கு வரேன், அவங்க எனக்கு நெருங்கிய சொந்தம் தான், என் அப்பாவுடைய அம்மாவுடைய சொந்த தம்பி பொண்ணு, அவங்க தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்றாரு. அஸ்வினுக்கும் அவருடைய ஃபர்ஸ்ட் லவ்க்கும் என்ன ரிலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இங்க அஸ்வின் மொத்தமா 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி பார்க்கும்போது அஸ்வினோட அப்பாவுக்கு ஒரே ஒரு தாய் மாமா தான் இருக்காங்க, அவருடைய பொண்ணை தான் அவங்க அப்பா கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவங்க தான் அஸ்வினுடைய அம்மா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படி பார்க்கும்போது அஸ்வினோட அப்பாவோட அம்மாவோட தம்பி பொண்ணு தான் அஸ்வின் ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்றாரு, அதாவது அஸ்வினோட அப்பாவோட தாய் மாமா பொண்ணு. நமக்கு ஏற்கனவே தெரியும் அஸ்வினுக்கு ஒரே ஒரு தாய் மாமா தான் இருக்காங்கன்ட்டு. சோ அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அவங்க அஸ்வினுடைய அம்மா தான். சோ அஸ்வினுடைய அம்மா தான் அவருக்கான ஃபர்ஸ்ட் லவ். இதே ஆன்சர் நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர். இது கேட்டதும் சிவாங்கி கண் கலங்கிடுறாங்க. இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த அடியிலையும் பார்க்கலாம். உங்களுக்கு முன்னாடி 2 இமேஜ் இருக்கு. இந்த 2 இமேஜ்லயுமே ஒரு பொண்ணுங்க பழங்களை பறிக்க போறாங்க. இவங்க 2 பேத்துல ஒருத்தங்க மிகப்பெரிய ஆபத்துல இருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கமா இருக்க பொண்ணு பக்கத்துல ஒரு பாம்பு இருக்கு. ஆனா அந்த பாம்பை அவங்க அடிச்சு கொன்னுட்டாங்க. அதனாலதான் அது மேல ஈக்கள் சுத்திட்டு இருக்கு. அதுவே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பழங்களுக்கு கீழே நிறைய தேனீக்களும் பூச்சிகளும் செத்து கிடக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா யாரோ ஒருத்தங்க அந்த பழங்கள் மேல பூச்சி மருந்து அடிச்சிருக்காங்க. சோ இந்த பழங்களை பறிச்சு சாப்பிடுற இவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு. இதுக்கு ஆல்டர்னேட் ஆன்சர் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடியிலையும் பார்க்கலாம். ஒரு நாள் அந்த கிளாஸுக்கு வந்த ஒரு மெஜிஷியன் அந்த கிளாஸ் பசங்கள்ட்ட சின்னதா ஒரு கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு ஒரு கயிறை கொண்டு ஒரு பாலை ஒரு குச்சில கட்டி வர்றாரு. அதுக்கப்புறமா இந்த கைத்தை யாரும் கட் பண்ணவோ இல்ல அவுக்கவோ கூடாது. ஆனாலும் இந்த கைத்துடைய நீளம் கம்மியாகி இந்த பால் இந்த குச்சி கிட்ட வரணும். இதை நீங்க யாராவது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் பிரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லா பசங்களும் யோசிச்சுட்டு இருக்கும் போது பால் கிடுகிடுன்னு வந்து ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி அதை செஞ்சு 100 ரூபாய் பிரைஸையும் வாங்கிடுறாரு. இதை எப்படி பால் செஞ்சிருப்பாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. அந்த நீளமான கைத்தை சுருக்கி நடுவுல ஒரு முடிச்சு போட்டுருவாரு. சோ அதோடைய நீளம் கம்மியாயிடும். இதுதான் பாலு பண்ண ட்ரிக். இதே ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தா உண்மையில சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த ரிடல்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்த கையோட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரிடல்ஸ் தமிழ்ல பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வரட்டா.